அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினியவர்களே, ஹைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்சுன் யௌமுல் ஜும்ஆ. நபி அவர்கள் சொல்வார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்று சொல்வார்கள். எனவே வெள்ளிக்கிழமையில் நாம் அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும். சமர்கந்த் என்று சொல்லப்படக்கூடிய உஸ்பெகிஸ்தான் என்ற பகுதியில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். மரீத, அவர் ஒரு பொழுது கடுமையான நோய்வாய்ப்பட்டார். அப்போது அவர் இறைவனிடத்திலே ஒரு நியத்து வைத்தார். இன் ஷஃபாஹுல்லாஹு லயதஸத்தகன்ன பிஜமீஇ அமலிஹி யௌமல் ஜும்ஆத்தி. யா அல்லாஹ், என்னுடைய உடலை மட்டும் நீ ஆரோக்கியம் செய்தால் வெள்ளிக்கிழமை மட்டும் நான் எவ்வளவு சம்பாதிக்கிறனோ அவ்வளவும் நான் சதக்கா செய்வேன். லி வாலிதைஹி, என்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, என்னுடைய பெற்றோரில் பெயரில், எங்கள் பெற்றோர் இறந்துட்டாங்க, எங்கள் பெற்றோருடைய பெயரில் நான் சதக்கா செய்வேன்னாரு. அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பெற்றோருடைய பெயரில் சதக்கா செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை அவர் வியாபாரத்துக்கு செல்லும்போது வியாபாரமே இல்லை. எந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை? அவர் அதிகமாக சதக்கா கொடுக்கக்கூடிய அளவுக்கு சொல்லப்படக்கூடிய வியாபாரம் இல்லை, குறைவாக நடந்திருக்கு. ரொம்ப வருத்தப்பட்டு அன்றைய கால அறிஞர்களிடத்திலே, மார்க்க அறிஞர்களிடத்திலே கேட்டார், நான் என்ன செய்வது, நியத்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி. உடனே அவங்க சொன்னாங்க, நீ சம்பாதிச்சுக்க இந்த காசை வச்சு ஒரு தர்பூசணி வாங்க முடியுமா? வாங்க முடியும் என்று சொன்ன உடனே, உத்துலுபு கஷரா பி பதீஹி வஹ்சிலுஹு பில் மாஇ வஅஹ்ரிஜு பிஹி அலா தரீகி அஹ்லிர் ரஸாதீகி. கிராமவாசிகளில் ஓரமாக இருக்கக்கூடிய, அந்த ஓரமாக நிற்கக்கூடிய அந்த அவர்களுடைய கழுதைக்கு இந்த தர்பூசணி பீஸை ஒன்றுன்னா ஒவ்வொரு பீஸாக நீ என்ன செய், கிராமம் முழுவதும் கொடுன்னார். அதே மாதிரி அவர்கள் கொடுத்தார். அன்று இரவு அவர் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவருடைய பெற்றோர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கனவிலே கிடைத்தது. பெற்றோர்கள் சொன்னார்கள், என் மகனே, இன்று செய்த நீ தர்மம் எங்களுக்கு இன்று அளப்பெரிய நன்மையை தந்தது என்று கூறுவதாக வரலாறு. அன்புக்கினியவர்களே, வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோர்களுக்கு இதுபோன்ற நல்ல நாட்களில் அவருடைய பெயரால் நாம் செய்யக்கூடிய தர்மம் நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும்.